ஓல்டு காயின் ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கடைசியில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினை விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோவுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சூப்பரான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தண்டி மார்ச் காந்திஜி காயின். சரிங்களா, காந்திஜி படம் போட்டிருக்கக்கூடிய ஒரு 5 ரூபா காயின் 75வது வருஷ செலிப்ரேஷனுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு காயின். சரிங்களா, இந்த காயினோட விலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க. இந்த காயின் வந்து 4 வகையாக இருக்குது. அதனால் இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோவாக கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய காயின் ஒரு ரேட்டில் இருக்கும். இதுக்கு அடுத்த ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோவாக நான் கொடுக்குறேன். அந்த காயின் வந்து ஒரு ரேட்டில் இருக்கும். அதனால் 2 காயினுமே நல்ல ரேட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூப்பரான காயின். தண்டி மார்ச் காயினை பொறுத்த வரைக்கும் ஃபுல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எப்படி என்கிட்ட விற்கிறதுன்னு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வாங்க இந்த காயின் என்ன டைப்புங்கிறத பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காந்திஜியோட காயினோட ஃப்ரண்ட் சைடு வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அசோக் சின்னம் நார்மலாக எப்பயும் போல தான் இருக்குது. அது கீழே சத்தியமேவ ஜெயதிங்கிற சின்ன வார்த்தை, அதுக்கு கீழே 5ங்கிற டினாமினேஷன் பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ரூபிங்கிற வார்த்தையை வந்து இங்கிலீஷில் ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பாரத் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து பேசிக்காக நார்மலாக இருக்கக்கூடிய கண்டிஷன். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது இதில் இருக்கக்கூடிய எட்ஜஸ் வந்து பாருங்கள். சரிங்களா, எட்ஜஸ்னால் இந்த காயினோட ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. இது வந்து பிளைனாக இருக்கும். இது ஒரு டைப்பான காயின். அதனால் இந்த டைப் வந்து பார்த்து வச்சுங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய காயின்ஸில் எட்ஜஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ காயின்ஸோட பேக் சைடு வந்து திருப்பிக்கலாம். காயின்ஸோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காந்திஜி வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிற மாதிரியும், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தலைவர்கள் வந்து நிறைய பேர் அவரை பின்தொடர்ந்து வர மாதிரியும் காயினோட இமேஜஸில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காயின்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 75வது இயர் ஆஃப் தண்டி மார்ச் 1930 2005 அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது அப்படியே வந்து ஹிந்தியில் ஆப்போசிட்டில் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா டை வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. டை வெரைட்டிஸ் காயின்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சரிங்களா, இது நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இந்த காயினில். காந்திஜியோட துண்டில் வந்து டிசைன் இருக்கும். அவர் வச்சிருக்க குச்சியில் வந்து டிசைன் இருக்கும். போட்டிருக்கிற செருப்பில் வந்து டிசைன் இருக்கும். இப்போ நான் காட்டியிருக்கேன் பார்த்திங்களா, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக மாறி இருக்கும். எல்லா வெரைட்டிஸும் கலெக்ட் பண்ணால் தான் அது ஒரு ரேட்டுக்கு சேல் பண்ண முடியும். அதனால் டை வெரைட்டிஸ் வந்து கலெக்ட் பண்ணாதீங்க. பெரிய ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நான் சொல்லக்கூடிய காயின்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள். அதிக ரேட்டுக்கு போகிற காயின்ஸை நான் சொல்கிறேன். காயின்ஸோட பேசிக்கான டீட்டெயில் வந்து பார்த்தாச்சு. இதோட ஃபுல் டீட்டெயில் இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த காயினை முதல்ல அச்சடித்து வெளியிறது வந்து 2005 இந்த காயினை அச்சடித்து வெளியிடுறாங்க. இந்த காயினோட மெட்டல் அப்படின்னா ஸ்டீலில் வந்து தயாரிக்கிறாங்க. சரிங்களா, ஃபெராரி ஸ்டீல்னு சொல்லுவாங்க, துருப்பிடிக்காத இரும்பு. அதுவும் இல்லாமல் காயினோட வெயிட் ரொம்ப முக்கியம். 6 கிராம் தான் வெயிட் இருக்குது. இதை வந்து நோட் பண்ணிங்க. 6 கிராமில் வெயிட் இருந்தால் என்ன, இதோட அதிகமாக இருந்தால் என்ன ரேட்டுங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு காயினோட சைஸு 23 mm. காயினோட ஷேப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கிள் தான். நார்மலாக பேசிக்கான டீட்டெயில்ஸ் இது. இந்த காயின்ஸை எங்கே அச்சடித்து வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் மட்டும்தான், பாம்பேயில் மட்டும்தான் அச்சடித்து வெளியிடுறாங்க. சரிங்களா, பாம்பேயில் அச்சடித்து வெளியிடுற காயினும் ரொம்ப கம்மி ரேட்டு தான் போகுது. இந்த 6 கிராம் காயினை பொறுத்த வரைக்கும் ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா தான் கிடைக்கும். சரிங்களா, இந்த காயின் வந்து 6 கிராம் காயின். அவ்வளோதான் கிடைக்குமா இந்த காயினுக்கு, பெருசாக ரேட்டு கிடைக்குன்னு போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. 12,000 ரூபாய்க்கு விலை போகக்கூடிய காயின் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அந்த காயின்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நேரடியாக என்கிட்ட உங்களால் விற்றுக்க முடியும். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த காயின்ஸில் என்னென்ன டைப் இருக்குது, என்னென்ன விலை போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும் உங்களால். ஓகேங்களா, இப்போ பார்த்துருக்கக்கூடிய 6 கிராம் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு காயினோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 ரூபா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 12,000 ரூபாய்க்கு விலை மதிப்பு போகக்கூடிய ஒரு காயின்ஸை பற்றி பார்த்துடலாம். அந்த காயினோட டிசைன் எல்லாமே நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த காயினை நேரடியாக என்கிட்ட விற்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு காயின் காட்டியிருக்கேன்னா இந்த காயின் வந்து நல்லா பாருங்கள். இதில் என்ன டிசைன் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசங்கிறது உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். அசோக் சின்னம் எப்பயும் போல தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் காயினில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் வந்து மொத்தம் அதிகமாக இருக்குது. அதாவது தின்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த பார்டர் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா பூ போட்டிருக்கக்கூடிய டிசைன் மாதிரி நிறைய வந்து இருக்கும். சரிங்களா, காயின் முழுசாகவே சுற்றி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாக போகக்கூடிய காயின். ஒரு காயின் 12,000 ரூபாய்க்கு போகக்கூடிய காயின். இந்த ஃபஸ்ட்டிலே நான் சொல்லியிருந்த மாதிரி இந்தியா ரூபிங்கிற வார்த்தை, ஹிந்தியில் சத்தியமேவ ஜெயதிங்கிற வார்த்தை எல்லாமே சேமாக தான் இருக்கும். காயினோட ஃப்ரண்ட் சைடு வச்சு இதோட விலை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ காயின்ஸோட பேக் சைடு வந்து திருப்பிக்கலாம்.
காயினோட பேக் சைடில் கிட்டத்தட்ட நம்ம பார்த்த காயினும் இது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காயின்ஸுக்கு மேலே 2 கோடு போட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா EXP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. EXP அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்டல் காயின். இந்த காயினை அச்சடித்து வெளியிடுறதுக்கு பதிலாக இது எப்படி இருக்கும் டிசைனு அப்படின்னு சொல்லி சேம்பிளுக்காக காயின் வந்து அச்சடித்து பார்ப்பாங்க. நிறையா காயின்ஸ் வந்து அச்சடித்து செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிசைன் வந்து நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்காக செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ண காயின்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் புழக்கத்தில் விடுறதுக்கு முன்னாடி EXP அப்படின்னு வந்து போட்டுருவாங்க. சரிங்களா? அந்த EXPன்னு போட்டிருக்கக்கூடிய ஒரு காயினோட விலை கிட்டத்தட்ட 12,000 ரூபாய்க்கு உங்களால் விற்றுக்க முடியும். இன்றைக்கி அளவுலேயும் நல்ல மார்க்கெட் ப்ரைஸ் இதுக்கு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கிற பார்த்தீங்களா, இந்த ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் EXPங்கிற காயின். இந்த டிசைனு காயின்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்களாலும் உங்கள்கிட்ட விற்க முடியும். இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்த காயின்ஸ் நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த காயின்ஸை விற்றுக்கலாம். நிறைய காயின்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கோம். நீங்கள் நிறைய வீடியோஸில் வெயிட் வந்து சொல்கிறீங்க, அது வந்து எப்படி பார்க்குறதுன்னு தெரில அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு வெயிட் மிஷின் தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வெயிட் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் மிஷினோட ரேட்டு வெறும் 350 ரூபா தான். டெலிவரி சார்ஜ் 50 ரூபா. 400 ரூபா பே பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கு உங்களுக்கு வெயிட் மிஷின் வந்துடும். இந்த வெயிட் மிஷினை வச்சு நீங்கள் காயின்ஸு, கரன்சி நோட்டு எதை வேணாலும் நீங்கள் வெயிட் போட்டுக்கலாம். அதுக்கு இல்லாமல் தங்கம், வெள்ளி எதை வேணாலும் நீங்கள் வெயிட் போட்டலாம். இது வந்து ரொம்ப சின்னதாகவே கையிலே யூஸ் பண்ண முடியும். இந்த பேட்டரி யூஸ் பண்ணி உங்களால் 1000 டைம் தொடர்ந்து வந்து வெயிட் போட்டுக்க முடியும். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துக்குள்ளே அந்த வெயிட் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக பேட்டரியும் வந்து கொடுத்துருவோம். அந்த 400 ரூபா அமௌண்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஃப்ரீயாக பேட்டரி, ஹோம் டெலிவரி எல்லாமே கிடச்சிரும். நிறைய காயின்ஸ் வச்சுருந்தா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை வீட்டுக்கு பக்கத்தால் நிறைய கடைகள் இருக்குது, இதேமாரி வெயிட் மிஷின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் வெயிட் போட்டுக்கலாம். கட்டாயம் கிடையாது நீங்கள் வாங்கணுன்னு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கி வச்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வச்சுருந்தா எப்படி என்கிட்ட விற்கிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்ட் 2 வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்ட் 2 வீடியோ இதேமாரி டிசைனில் இருக்கக்கூடிய காயின் அதிக விலைக்கு போகிறதோட வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அதனால் பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் டே வந்து நான் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். நீங்கள் வீடியோவில் பார்த்தா காயின்ஸு ரூபா நோட்டு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி 100% என்கிட்ட வந்து சேல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி சேல் பண்ணோம் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஏரோ சிம்பிள் பற்றி இப்போ காட்டுறது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் இருக்கும். அனைத்து காயின்களையும் விற்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி என்கிட்ட காயின்ஸு ரூபா நோட்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண 2 நாளில் என்கிட்ட காயின்ஸு ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் மறக்காமல் அந்த வீடியோ வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தாகணும். அப்படி மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆக தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிவிட்டு 2 நாளில் உங்களோட காயின்ஸு ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதிகமான ஓல்டு காயின்ஸ், ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். இதை பற்றி நான் எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.